வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் கூழ் வடாகம் எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வடாகம் செய்கிறதுக்காக நான் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது 150 கிராம் இருக்கும். நான் 3 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 3 கப் அரிசி மாவுக்கு 150 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இப்போ ஜவ்வரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஓவர் நைட் ஊறட்டும். கூழ் வடாகம் செய்கிறதுக்காக நான் ஒரு பானை எடுத்திருக்கேன். இது 1.5 கிலோ அரிசி வேகிற பானை. இதில் கால்வாசி அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 8 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க. 1 டம்ளர் அரிசி மாவுனா 8 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அந்த தண்ணியில் ஜவ்வரிசியை வேக வைக்க போகிறோம். அதனால் கால்வாசி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம நைட்டு ஊற வச்ச ஜவ்வரிசியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஊறிருக்கு. இதை மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட 6 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்குங்க. இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்த ஜவ்வரிசியில் திரும்பவும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்தவுடனே இந்த மாதிரி அரைச்சி வச்சிருந்த ஜவ்வரிசியை ஒரு கையில் ஊற்றிட்டு இன்னொரு கையால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. மிக்ஸி அலசின தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. உடனே நம்ம கலந்து விடலாம், கட்டி பட்டுரும். கூழ் வடாகம் செய்கிறதுக்காக நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு. நீங்கள் பேக்கெட்டில் உள்ள பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். 3 கப் பச்சரிசி மாவை நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த கப் மெஷர்மெண்ட்டு இல்லைன்னா நீங்கள் டம்ளரில் கூட அளந்துக்கலாம். டம்ளர் அளவும் இந்த கப் அளவும் ஒரே அளவு தான். இதை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மாவுக்கு பதிலாக அரிசியை ஊற வச்சு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி ஊற வச்சு அரைக்கிறதா இருந்தால் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். கிரைண்டரில் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்ச மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கலக்கி வச்ச பச்சரிசி மாவை சேர்த்துடலாம். மாவை ஊற்றிட்டு உடனே கலந்து விட்டுக்குங்க, இல்லைன்னா கட்டி பட்டுரும். மாவு இருந்த பாத்திரத்தை அலசிட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப வருஷமாக வடாகம் போடுறவங்களுக்கு தண்ணி அளவு சரியாக தெரியும். புதுசாக செய்கிறவங்க 1 டம்ளர் மாவுக்கு 8 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. அரிசி எடுத்தாலும் இதே அளவு தான். 1 டம்ளர் ரைஸ்க்கு 8 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துக்கிறதா இருந்தால் இந்த நேரம் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது தண்ணி வடாகன்றதுனால நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போ 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுக்கு மேலே உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா காஞ்சி வரும்போது நமக்கு உப்பாக தெரியும். அதனால் இந்த அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். அரிசி மாவு சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்குங்க. நல்லா கொதி வந்தவுடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அரிசி மாவு சேர்த்து நான் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்தால் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கூழ் வடாகம் உங்களுக்கு வெந்துடுச்சான்றது தெரியணும்னா இந்த மாதிரி கரண்டியை திருப்பிட்டு ஒரு லைன் போடுங்க. இந்த மாதிரி கோடு நமக்கு தெரியணும். இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா கூழ் வடாகம் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் 2 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதை 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணவுடனே இந்த மாதிரி தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. இல்லைனா கூழ் வடாகம் ரொம்ப கெட்டியாயிரும். இந்த மாதிரி 2 கிண்ணமும் 2 கரண்டியும் ஒரு வெள்ளை வேஷ்டியும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிக் ஷாப்பரில் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மாடியில் எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும். வேஷ்டியை ஈரம் பண்ணலாம் தேவையில்லை. இந்த மாதிரி 4 பக்கமும் கல் வச்சுட்டு
நம்ம கிண்ணத்தில் எடுத்த கூழ் வடாகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். 2 பேர் சேர்ந்து ஊற்றுனா இது ஈஸியாக இருக்கும். வேஷ்டியை ஈரம் பண்ணிங்கன்னா கீழே இருக்க மண்ணெல்லாம் இந்த வேஷ்டியில் ஒட்டிடும். அதனால் வேஷ்டியை ஈரம் பண்ணாமல் இந்த மாதிரி ஊற்றிக்குங்க. வடாகம் போடுறதா இருந்தால் நீங்கள் காலையில் 6 மணிக்கே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வெயில் வந்துடுச்சுன்னா இதை செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு 6:30 மணிக்கு போல் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் ஊற்றும் போது மணி 8 ஆயிடுச்சு. நல்லா வெயில் அடிச்சதுன்னா இந்த வடாகம் நமக்கு 2 நாளில் ரெடி ஆயிரும். ஒரு நாள் ஊற்றவும் எடுத்த வடாகத்தை மறுநாள் நம்ம காய வைக்கவும் சரியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். 2 துணியில் நான் அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். மணி இப்போ 5:30 ஆயிடுச்சு. 5:30 வரைக்குமே நல்லா வெயில் அடிச்சுது. நல்லா காஞ்சிருக்கு பாருங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி மூடிக்கு மேலே ஊசி வச்சு ஓட்டை போட்டுக்குங்க. துணியை திருப்பிட்டு இந்த மாதிரி நம்ம தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிடலாம். வடாகம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கையில் கூட தண்ணியை தெளிச்சிட்டு எடுக்கலாம். வடாகம் பாருங்கள் எடுக்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இந்த மாதிரி எல்லா வடாகத்தையும் எடுத்துருங்க. பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. எடுக்கிற வடாகத்தை இந்த பிளேட்டில் வச்சுருங்க. இந்த மாதிரி 2-3 தடவை நம்ம வடாகம் ஊற்றி எடுத்துக்கிட்டோன்னா 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்த வடாகத்தை இந்த மாதிரி நான் 3 பிளேட்டில் பிரித்து வச்சுருக்கேன். இது ஃபேன் காற்றுலேயே நல்லா காயட்டும். மறுநாள் நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். மறுநாள் காலையில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை துணிலேயோ நல்லா விரித்து காய வச்சுக்குங்க. அப்போ தான் அது ஒரே நாளில் நல்லா காயும். நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுத்தோன்னா நல்லா சவுண்டு வரணும். அப்போ தான் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு கடாயில் வடாகம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்த வடாகத்தை இதில் போட்டுடலாம். பாருங்கள் நல்லா பொரியுது பாருங்கள். வடாகம் நல்லா காஞ்சாதான் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். எண்ணெயும் நம்ம சரியான அளவு ஊற்றிக்கிட்டோன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு வடாகம் நமக்கு கிடைக்கும். உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். கிறிஸ்பியான டேஸ்டான கூழ் வடாகம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை கடையில் விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா அதிக ரேட் இருக்கும். நம்ம வீட்டிலே இதை ஆரோக்கியமாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். நீங்களும் 1 வருஷத்துக்கு தேவையான கூழ் வடாகத்தை இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.